الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் மாறிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் குறித்தாங்க. அகிலத்திற்கோள் அருட்பிளம்பாய் இந்த அவரிலே வந்துதித்த எம்பெருமான ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சுன்னத்தினை தங்களுடைய வாழ்க்கையிலே பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் அல்லாஹ்வுடைய கிருபையின் பெயரால் வெறும் விரைவில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இவ்வாறு கூறுகின்றான். ஃபஹல் அஸைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்காமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவனுக்காக உதவி செய்யாமல் புறமுதுகை காட்டி ஓடி இந்த பூமியிலே குழப்பத்தையும் உங்களுடைய உறவுகளையும் முறிப்பதை நீங்கள் நாடுகிறீர்களா? இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, மார்க்கத்தை துறந்து விட்டு மார்க்கத்தின் வழிகாட்டுதல் எங்களுக்கு வேண்டாம் என்று புறமுதுகிட்டு ஓடுகிறார்களே, அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் அவர்களை சபித்து விடுகின்றான். அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிடுகின்றான். இன்னும் அவர்களை குருடர்களாக ஆக்கிவிடுகின்றான். செவிடர்கள், குருடர்கள் என்றாலே என்ன கருத்து? அல்லாஹ் யாரை இப்படி சொல்லுகின்றானோ, எந்த தன்மை கொண்ட எந்த பாவத்தை முன்னால் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட குணமுடையவர்களை நாம் செவிடர்களால் குருடர்களால் ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றானோ, அதற்கு என்ன விளக்கம் என்றால், அந்த ஒரு பாவத்தின் காரணமாக அவன் இந்த மார்க்கத்தை சுத்தமாக ஒரு சொட்டு கூட விளக்காத ஒரு மடையனாக, மார்க்கத்தை விட்டு வெளியேறிய ஒரு காபிராக அல்லாஹ்வை நம்பிக்கை செய்து விடுவான். அவன் இந்த மார்க்கத்தின் பெயராக இருந்தாலும் கூட அவனுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அவனால் நல்ல விஷயங்களை கேட்க முடியாது, நல்ல விஷயங்களை பார்க்கவும் முடியாது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடையவர்களே, நாம் எல்லோரும் நினைக்கலாம், காலம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, தற்காலத்தில் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆனால் ஜும்மாவிலே இந்த நேரத்தில் இந்த தலைப்பு தேவையா, உறவை பற்றியா பேசலாம், இசையாரை பற்றி பேசலாமா அப்படின்னு நினைக்கலாம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடையவர்களே, எப்படி நமது வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே நாம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறோமோ, அது பொருளாதாரமாக இருக்கட்டும், இதற்கு முன்பு சந்தித்த கொரோனாவாக இருக்கட்டும், அதற்கு முன்பு வந்த சிஏஏ என்ஆர்சியாக இருக்கட்டும், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆராக இருக்கட்டும், எல்லாம் ஒரு தலைப்பு தான். நாம் நினைக்கிறோம், இந்த விஷயத்தின் காரணமாக என்னுடைய உலக வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடுமோ என்பதாக பதறுகிறோம். ஆனால் இதைவிட கடுமையானதுதான் அல்லாஹ் எந்தெந்த பாவங்களை எல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவையெல்லாம் இதைவிட கடுமையானது. நாம் புறம் பேசுவதாக இருக்கட்டும், நாம் அவர்களை பற்றி அவதூறு பேசுவதாக இருக்கட்டும், நாம் திருடுவதாக இருக்கட்டும், விபச்சாரம் செய்வதாக இருக்கட்டும், எல்லா விதமான பாவங்களும்
இதை போன்ற ஒரு தலைமை சம்பந்தப்பட்டதுதான். மற்ற மக்கள் பொருளாதாரம் மற்ற ஏனைய பிரச்சனைகள் கூட அதற்கான தண்டனை அல்லாஹ் இந்த உலகத்திலே நாம் அதை சகித்துவிட்டு அதை தாங்கிக் கொண்டு மறந்து விடலாம். ஆனால் மறுமைக்குரிய விஷயங்களிலே அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை நாம் குறைபாடு ஏற்படுத்துவோமே ஆனால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி அந்த செயலை நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையும் கெட்டுவிடும், மறுவுலக வாழ்க்கையும் கெட்டுவிடும். எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, நபியே, உங்களை நான் ஒரு கவிஞராகவோ அல்லது உலகத்துடைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பவராக அனுப்பவில்லை. மாறாக இந்த சமுதாயத்திற்கு, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை பற்றி உணர்த்துவதற்காகவும் அதிலே கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறாக நடந்து பாவங்களை செய்தால் அதன் காரணமாக ஏற்பட இருக்கக்கூடிய கடுமையான வேதனைகளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக தான் உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து கூறியிருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை நாம் அதிகமாக பேசுகின்றோம், அதை பற்றி அதிகமாக ஐயம் கொள்கின்றோம். இப்படி ஒரு சட்டம் வந்துவிட்டது, இதனால் நம்முடைய வாழ்க்கை போய்விடுமோ, நம்முடைய பொருளாதாரம் போய்விடுமோ, நாம் இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே வாழ முடியாமலாகிடுமோ என்பதாக அதை பற்றி திரும்ப பேசி நம்மவர்களுக்குள்ளே எப்படி நாம் பயத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ, அதை விட பன்மடங்கு அதிகமாக மறுமை பற்றி நாம் பேச வேண்டும், மறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் தடை செய்துள்ள விஷயங்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டும், அதை பற்றி திரும்ப பேச வேண்டும், நரகத்துடைய தண்டனைகளை பற்றி திரும்ப பேசி உண்மையான நரகத்துடைய வேதனையை பற்றி உண்மையான புரிதலை நாம் நம்முடைய மனதிலே வைத்தால் தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றியாக ஆகுமே தவிர, எப்படி இந்த எஸ்ஐஆரை நாம் இதுவும் ஒரு சட்டம் தான், எப்படியாவது நம்முடைய உம்மத்து எல்லா மக்களும் சரி, நம்மை போன்று இருக்கக்கூடிய பிற சமுதாய மக்களும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணி இதையெல்லாம் வாங்கிடுவாங்க, அப்படிலாம் நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, தட்டி கழிச்சு எல்லாருமே போனா எப்படி இதனுடைய பாதிப்பு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வருவோம், அதே போன்றுதான் மறுமை சார்ந்த விஷயங்கள். மறுமையை பற்றி நாம் அசட்டையாக தீனுடைய விஷயங்களை கேட்காமல் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவுடைய பயானாக இருக்கட்டும், மற்ற ஏழைய தீனுடைய மஜ்லிஸ்களாக இருக்கட்டும், எப்படி நாம் தட்டி கழிப்போமோ அதே போன்று அதனுடைய பாதிப்புகளை நாம் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியது. ஆக இது போன்ற மஜ்லிஸ்களை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த உறவை முறிப்பவர்களை பற்றி இவ்வளவு கடுமையாக சொல்கின்றார். எவன் உறவை முறித்து வாழ்கின்றானோ அவனுக்கு மார்க்கமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக சாபம் விடுகின்றான். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, பொதுவாக இஸ்லாத்திலே ஒரு பாவத்தை செய்யாதீர்கள், அதை செய்தால் இவ்வளவு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லித்தரக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம், அதே பாவத்தை விட்டு தவிர்த்து அல்லாஹ் எப்படி வாழச் சொல்கின்றானோ, அல்லாஹ் இந்த விஷயங்களில் எப்படி நடக்க சொல்கின்றானோ அப்படி நாம் நடந்தோம் என்றால் அதற்கான நியமத்துகளையும் அதற்கான நன்மைகளையும் வாரி வழங்காமல் இருக்கவில்லை. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், உறவை தேடி நடப்பவர்கள் அதனுடைய பரக்கத்தின் காரணமாக, உறவுமுறையை தேடி நடப்பதின் காரணமாக அல்லாஹ் அந்த நபருடைய ஆயுளை நீட்டி வைக்கின்றான். அவருடைய ரிஸ்கிலே, அவருடைய பொருளாதாரத்திலே, அவருடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளிலேயும் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். இதே போன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உறவை பேணி வாழ்வார்களோ, சொந்த பந்தங்களை பேணி அவர்களோடு நல்ல முறையில் நடந்து வாழ்வார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பு அளிக்கின்றான். கெட்ட மரணம் என்ற ஒரு வார்த்தைக்கு பல விளக்கங்களை சொல்லலாம். வெறுமனே கெட்ட மரணம் என்பது ஒரு வார்த்தையை நாம் முடித்து வருகின்றோம். உலகத்தில் நாம் பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய மரணமும் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கிறது என்பதாக.
சிலர் விபத்துகளிலே சிக்குண்டு மரணித்து விடுகிறார்கள். சிலர் வாலிபர்களாக இருப்பார்கள், திடீரென்று ஏதேனும் ஒரு நோயால் உடனே மரணித்து விடுவார்கள். சிலர் தங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் மற்ற குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக தன்னுடைய மனது தாங்க முடியாமல் அந்த ஒரு பிரச்சனையை கவலையை மனதில் ஏற்றி தற்கொலை செய்து கொண்டு கூட தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆக மரணம் என்பது, நம்முடைய மௌத்து என்பது நல்ல முறையில் ஆக வேண்டும் என்றால் இந்த உறவை பேணி வாழ வேண்டும் என்பதாக கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை, இந்த உலகத்தில் நாம் நிம்மதியான முறையில் வாழ்ந்து நல்ல மௌத்தோடு மரணித்து அதே அந்த நன்மையான காரியத்தின் மூலமாக நம்முடைய மறுமையும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பல வழிமுறைகளை இந்த உறவை பேணுவதிலே அதிகமான விஷயங்களை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், யாரிடத்திலே இந்த 5 குணங்கள் இருக்கிறதோ அவனுக்கு சோனம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக கூறுவார்கள். அதாவது கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், நல்ல பழக்கங்கள் இருக்க வேண்டும். அதில் முதலாவதாக முதுமையுடன் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது. யார் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நாம் நினைக்கலாம், நான் அது போன்ற தலைப்புக்குள்ளே நுழைவதில்லை, எனக்கும் மதுவிற்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதாக நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் யோசிக்க வேண்டும், இன்று நம்முடைய குடும்பத்தில் வாழக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், எத்தனை நபர்கள் இது போன்ற விஷயத்தில் இருந்து தவிர்த்திருக்கிறார்கள். நாம் வெளிப்படையாக சொல்லலாம், என்னுடைய பையன் தங்கமானவன், என்னுடைய நண்பன் தங்கமானவன். பெற்றோர்களுடைய கவனத்திற்கு நாம் நம்முடைய பையன் நல்லவன் என்று கூறுவதற்கு எதை வைத்து கூறுகின்றோம்? நம்மளால் நம்முடைய மகனோடு நட்பு கொள்ளக்கூடிய ஒரு 10 நண்பருடைய பெயரை சொல்ல முடியுமா? 10 நண்பர்களுடைய பெயரையே நம்மவர்களுக்கு தெரியாத போது அந்த 10 நண்பர்களுடைய பழக்கவழக்கங்களுக்கு எப்படி நம்மவர்களுக்கு தெரிய போகிறது? ஆக நாம் மட்டும் அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொண்டால் போதுமானதாக ஆகாது. மாறாக நம்முடைய குடும்பத்தாரையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய நண்பர்களையும், நம்முடைய உறவினர்களையும் இது போன்ற விஷயங்களிலிருந்து பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக கூறுவார்கள், வலா முஃமினு பிஸ்ஸஹரின். யார் இந்த சூனியத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை அழிந்துவிடும் என்று நினைக்கிறார்களோ அவர்களும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பதாக கூறுகிறார். சூனியம் இருக்குதான், இல்லை என்று சொல்லவில்லை. நபியவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது, இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நோக்கம், எனக்கு ஒருவன் சூனியம் வைத்து விட்டால் இதனால் என்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிடும், என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை வீணாகிவிடும், இனி என்னால் வாழவே முடியாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் தாண்டி இருந்தால் இந்த சூனியம் என்று நாம் நம்பினோம் என்றால் நம் அவர்களுக்கு நரகம் உறுதி என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஒருவருக்கு இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான ஒரு சின்ன விஷயங்கள், அதற்கான எப்படி ஒரு காய்ச்சலுக்கு மருந்து இருப்போமோ, ஆனால் அந்த காய்ச்சலை போக்கக்கூடிய அந்த மருந்து இல்லை, மாறாக அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் இந்த காய்ச்சலுக்கான முழுமையான நிவாரணையும் ஷிஃபாவையும் தரக்கூடியது என்று நாம் நம்புகின்றோமோ அதே போன்றுதான் இந்த சூனியத்தினுடைய விஷயத்திலும் நாம் வைக்க வேண்டும். இதன் காரணமாக எத்தனை பணங்கள், பண விரயங்கள், என்னென்னமோ மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை இதற்காக வேண்டி செய்யக்கூடியவர்களையும் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். அதே போன்று கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா காஃபியு ரஹ்மி. யார் உறவை முறித்து வாழ்கின்றாரோ அவருக்கும் சோனம் கிடைக்காது என்பதாக சொன்னார்கள். அதற்கு மாற்றமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவை பேணி நடக்கக்கூடியவருக்கு கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கடமையாகி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சொன்னார்கள், ஜோசியம் சொல்பவர்களும் ஜோசியம் பார்ப்பவர்களும். நாம் சர்வசாதாரணமாக நினைக்கலாம், காலண்டரில் ஜோசியம் அந்த செய்தி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்கக்கூடாது,
அதுதான் ஜோசியம். நம்மிலே சில நபர்கள் பால் கிதாப் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. பால் என்றால் துர்குறி சொல்வது, கிதாப் என்றால் புத்தகம். ஆக இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக அரபியில் எழுதியிருந்தால் எல்லாமே குர்ஆனுக்கு சமமானது, எல்லாமே நபி அவர்கள் சொன்னதுதான், எல்லாமே நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைதான் என்ற மனத்திற்கில் நாம் இனிமேலும் இருந்தோம் என்றால் நாம் நரகத்திற்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியும். நபித்துவர்களே, இது போன்ற மார்க்கம் தடை செய்துள்ள அனைத்து விதமான பாவமான காரியங்களையும் அது மார்க்கத்துடைய தோற்றத்திலே வந்தாலும் கூட அதை விட்டு தவிர்த்திருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள், வலா மன்னான், யார் தான் செய்து கொடுத்த ஒரு உதவியை சொல்லி காண்பிப்பாரோ அப்படிப்பட்ட நபருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சொர்க்கத்திற்காகவும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் ஒருபோதும் பொறுப்பு ஏற்க மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இதை நாம் கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம், பெரும் பெரும் பாவங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணாதிருப்பவனும் என்னுடைய பொறுப்பிலிருந்து நீக்கி விடுவான், அப்படிப்பட்ட மனிதனுக்கு என்னுடைய சிபாரிசு கிடைக்காது என்று கூறினார்கள் என்றால் இந்த உறவை பேணுதல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான அமல் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இந்த உறவை முறித்தல் என்பது தண்டனைக்குரிய காரியம், மறுமைக்குரிய தண்டனை மட்டும்தான் என்று கூறவில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், சிலத்துர் ரஹீம் வ ஹுஸ்னுல் குல்க், தங்களுடைய உறவை பேணி நடப்பது, உற்றார் உறவினர்களை நேசத்தோடும் பாசத்தோடும் இஸ்லாம் பழகக்கூடிய முறைப்படி பழகுவது, வ ஹுஸ்னுல் குல்க், மற்ற ஏனைய மக்களையும் தன்னுடைய உறவினர்களை போன்று பார்ப்பது, இந்த இரண்டு நற்குணங்களும் இருக்கிறது அல்லவா, இவை ஒட்டுமொத்த நாம் வாழக்கூடிய இந்த நாட்டையும் செழிப்படைய செய்யும். நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழக்கூடிய ஆயுள் காலத்தையும் இது அதிகரிக்கும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நஷ்டமாக இருக்கட்டும், இதனை இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவை எல்லாத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பல நல்ல அமல்களை விடுவதன் காரணமாக உங்களுக்கு இந்த துன்பங்கள் ஏற்படும், இது போன்ற பாவங்களை செய்வதன் காரணமாக இது போன்ற துன்பங்கள் ஏற்படும் என்பதாக உலகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான நஷ்டத்திற்கும் நாம் நம்முடைய கரங்களால் செய்து கொண்ட பாவம் தான் காரணம் என்பதாக தெளிவான முறையிலே சொல்லிவிட்டார். இன்னொரு இடத்திலே மறுமை சார்ந்து சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஅமாலு பனி ஆதம், இந்த ஆதமுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் துஅரது குல்ல கமீஸின் லைலத்துல் ஜும்ஆ, ஒவ்வொரு வாரத்துடைய ஜும்ஆவுடைய நாளிலேயும் அந்த வாரத்திலே இந்த மனிதன் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தானோ அப்படிப்பட்ட எல்லா அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படும். அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது அந்த அமல்களிலே எந்த நபர் உறவை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவர் அந்த வாரம் முழுக்க எப்படிப்பட்ட அமல் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது எந்த ஒரு மதிப்பையும் பெறாது, அல்லாஹ் அந்த அமலை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நாம் நினைக்கின்றோம், நான் வெளிப்படையிலே நான் தொழுகின்றேன், நான் ஸகாத் கொடுக்கின்றேன், சதகா செய்கின்றேன், என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக எல்லா விதமான அமல்களையும் செய்கின்றேன், நான் சொர்க்கவாதி என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மை நரகத்திற்கு தருவதற்கு இந்த உறவை நிறுத்தக்கூடிய ஒரு செயல் போலும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் இந்த ஒரு பாகம் அழித்துவிடும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு இந்த அளவிற்கு விளக்கி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்கு அல்லாஹ்விலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பார்க்கிறார்கள், அல்லாஹ் தஆலா எல்லா விதமான உயிரினங்களையும் எல்லா விதமான விஷயங்களையும் படைக்கும் பொழுது இந்த உறவு முறை அல்லாஹ்வுடைய அரிசியை குறித்து தொங்கியதாம். யா அல்லாஹ்,
என்னோடு இந்த உலகத்திலே என்னை துடித்து வாழ்பவருடைய நிலை என்ன, என்னை அனாதையாக விட்டுவிடுவருடைய நிலை என்ன, எனக்கு இதற்கான தீர்வை நீ இப்பொழுதே சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த உறவுமுறை ரஹம் கேட்டதாம். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறினான், நான் இந்த விஷயத்தை உனக்காக சொல்கின்றேன். இந்த உலகத்திலே உன்னை முடித்து வாழ்பவனை நான் முடித்து வாழ்வேன். உன்னை ஆதரித்து உன்னோடு இணக்கமாக வாழக்கூடிய நபரோடு நான் அவனை இணக்கமாக ஆக்கிக் கொள்வேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். சொல்லிவிட்டு சொன்னான், இந்த விஷயம் உனக்கு போதுமானதாக ஆகாதா என்று சொன்ன பிறகுதான் அந்த ரஹம் என்பது அல்லாஹ்வுடைய அரிசியை விட்டும் விலகியது என்பதாக கல்வநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நாம் நம்முடைய உறவுடைய விஷயத்திலே, உறவை பேணக்கூடிய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். கல்வநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸில் முடிகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கலாம் என்று தயாரான பொழுது எதையோ யோசித்தவர்களாக இவ்வாறு அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தார்கள். நமது இந்த மஜ்லிஸிலே ஒரு நபர் இருக்கின்றார். அந்த நபர் செய்த பாவத்தின் காரணமாக நம்முடைய ஒட்டுமொத்த மஜ்லிஸுடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அறிவிப்பு செய்தார்கள். அது என்ன பாவம் என்று கேட்ட பொழுது, நம்முடைய இந்த கூட்டத்திலே ஒருவர் இருக்கின்றார், அவர் தன்னுடைய உறவை முறித்தவராக இருக்கின்றார் என்று சொன்ன உடனே ஒரு சஹாபி மட்டும் எழுந்து சென்று விட்டார்கள். வேகமாக சென்று தன்னுடைய சாலாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். நீங்கள் மன்னிக்காவிட்டால் நபி அவர்கள் இருக்கக்கூடிய மஜ்லிஸுடைய துஆக்கள் கூட ஒப்புக்கொள்ளப்படாது. எனவே நான் செய்த பாவத்தை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுக்கு செய்த தீங்கை மன்னித்து விடுங்கள் என்பதாக அவரிடத்திலே கெஞ்சி மன்றாடி மன்னிப்பு வாங்கிய பிறகுதான் கல்வநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவுடைய மஜ்லிஸை ஆரம்பித்தார்கள் என்பதாக நம்மவர்களுக்கு வரலாறுகளை காண கிடைக்கிறது. அல்லாஹ்வே, நபியுடைய துஆ வேண்டுமென்றால் கூட நம்மவர்களுக்கு இந்த உறவில் ஒரு எந்த அளவிற்கு அத்தியாவசியம் தேவையாக இருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். ஒரு முறை கல்வநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பொழுது, மதீனாவிலே யூதர்கள் அதிகமான நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த யூதர்களே தலை சிறந்த ஒரு யூதம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் நன்கு அறிந்த ஒரு மார்க்க அறிஞராக இருந்தார். அப்துல்லா இப்னு ஸலாம் என்ற சஹாபி. அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக நபி அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தவுடனே சொன்னார்கள், இவர் பொய்யர் அல்ல என்பதாக சொன்னார்கள். பிறகு நபி அவர்களுடைய எல்லா விதமான நடவடிக்கையை பார்த்துவிட்டு நபி அவர்கள் இந்த மதீனாவிற்கு வந்தவுடன் அவர்கள் முதலாக என்ன ஒரு நசீஹத், என்ன ஒரு உபதேசம் செய்கிறார்கள் என்பதை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். கல்வநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து எல்லா விதமான வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக அமர்கிறார்கள். முதலாக சொன்னார்கள், அஃஷுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும் தெரியாதவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சலாமை சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், வாத்துணைமும் தஆம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். அதில் எந்த ஒரு கஞ்சித்தனமும் படாதீர்கள், எந்த ஒரு தயக்கமும் காட்டாதீர்கள். பிறகு சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய உறவினர்களை துண்டித்திருந்தீர்கள் என்றால் அதை இன்றோடு நிறுத்திக் கொண்டு இன்று முதல் உங்களுடைய ஒட்டுமொத்த உறவினர்களையும் முழுமையான முறையிலே அரவணைத்து வாழுங்கள் என்பதாக கல்வநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வாறு சொல்லி கடைசியாக சொன்னார்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் ததகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், நிம்மதியான முறையிலே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ராகத்தான முறையில் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்பதாக நற்செய்தியும் கூறினார். அனைத்திற்கு அல்லாஹ்வுடைய ஆக கல்வநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்களை நம்மவர்களுக்கு சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். எல்லா விஷயத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆக வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இந்த தீவிர இஸ்லாத்திலே என்னென்ன பாவங்கள் பெரும் பாவம் என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பெரும்பாவத்தை விட்டு தவிர்த்திருந்தாலே போதும்,
நாம் செய்யக்கூடிய சர்வசாதாரணமான சிறு சிறு பாவங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை கொண்டு அல்லாஹ் தஆலா அவற்றை மன்னித்து நம்மளுக்கு சொர்க்கத்தை தர தாராளமாக தயாராக இருக்கின்றான். ஆக நாம் செய்ய வேண்டியது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பெரிய பாவங்களை அறிந்து, எவையெல்லாம் பெரிய பாவமோ அவற்றினுடைய பாதிப்புகளை அறிந்து, அதன் காரணமாக எனக்கு மறுமையில் மட்டும்தான் பாதிப்பா அல்லது உண்மையிலும் பாதிப்பு ஏற்படுமா என்பதை சரியான முறையில விளக்கி முழுமையான முறையில் அந்த பாவத்திற்கு தவிர்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தை சரியான முறையிலே விளங்கி அதன்படி வாழ்ந்து கலிமாவோடு வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாசல் தாழ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.